إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் கருணை மிக்க அந்த அல்லாஹ் அவனது அருளால் அவர்களது தவறுகளை மன்னித்து உயர் சுவனங்களிலே அவர்களை நுழைவித்தருள்வானாக. மனிதன் இந்த உலகிலே எப்படி வாழ வேண்டும், அவன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வது எப்படி என்று மனிதனை படைத்த ஒரே அல்லாஹ் அவன் காட்டிய வழிகாட்டல் தான் அல் குர்ஆன் என்பதை பெரும்பாலும் நாம் அறிந்திருப்போம். அதற்கு ஒரு விளக்க உரை கட்டாயம் என அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் அல் குர்ஆனிலே அதனை கூறுகின்றான். அத்தகைய ஒரு நடைமுறை முன்னுதாரணமாக இந்த ஒட்டுமொத்த அறிவிலே அல்லாஹ்வின் வழிகாட்டலில் வாழ்ந்து காட்டிய நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்ற பாதையை தவிர மனிதன் தனது நோக்கிலே வெற்றி அடைவதற்கு வேறு வழிகாட்டல்கள் கிடையாது. இந்த வகையில் அல் குர்ஆனும் அதனக்க உரையான அஸ்ஸுன்னா எனப்படக்கூடிய இந்த சஹீஹான ஹதீஸ்களும் உலக வாழ்வில் எமக்கு ஆச்சரியம் தரக்கூடிய பல்வேறு விடயங்களை மிக இலகுவான வார்த்தைகளிலே மிக தெளிவாக அழகாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் பதிவாகி இருக்கின்றது. இன்று நடைமுறை வாழ்வில் நாம் வாழுகின்ற இந்த இலங்கை நாடு உட்பட இந்த உலகின் பல்வேறு நாடுகள் கதிகலங்கி நிற்கின்றன. என்ன காரணம் என்பதை நான் கூற வேண்டிய அவசியம் கிடையாது. இயற்கை அனர்த்தம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். மிகப்பெரிய அறிவு இருக்கின்றது என நம்புகின்ற மனித சமூகம் அடிப்படையிலே விட்டிருக்கின்ற தவறு, அடிப்படையிலே இருக்கின்ற அந்த புரிதலில் உள்ள தவறு, இயற்கை என்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனித சமூகத்தின் உயர் அறிவு கொண்டவர்கள். இயற்கை என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அவர்கள் படைப்பாளன் இருக்கின்றானா என்பதிலே பெரும் சந்தேகம் கொள்கின்றார்கள். படைப்பாளன் இருக்க முடியாது என்று உலகிலே மிகப்பெரிய அறிவாளியாக கருதப்படுகின்ற விஞ்ஞானிகள் கூட அவர்களது சிந்தனையின் அடிப்படையில் கூறுகின்றார்கள். அதே அவர்கள் இயற்கை
என்ற ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இயற்கை என்ற அந்த சொல்லின் கருத்து கூட தானாகவே நடக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆரம்பம் இல்லாமல் தனியொருவன் இவற்றை படைத்தான் என்பதை மறுக்கின்றார். இது மிகப்பெரிய முரண்பாடு. எப்படியோ ஒட்டுமொத்த அறிவு ரீதியான வழிகாட்டல் குர்ஆனும் சுன்னாவாகும். இப்போது நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த அழிவுகள், பல்வேறு விதமான அழிவுகள் நாம் வாழுகின்ற காலத்தில் இன்னும் அதிகரிக்கும் என்ற உண்மையும் கூறப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த இந்த வழிகாட்டலாகிய குர்ஆனிலே அர்-ரஅத் என்ற இடி என்ற ஒரு அத்தியாயம் காணப்படுகின்றது. குர்ஆன் சுன்னாவிலே அதிகம் உதாரணங்கள் நாம் கூறுவோம் என்றும், இலகுவாக ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுவதற்கு இதனை செய்கின்றோம் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். அது எந்த அளவு உண்மைப்படுகின்றது என்பதை இந்த அர்-ரஅத் என்ற அத்தியாயம், வெறும் 42 வசனங்களை கொண்ட அத்தியாயம், இதனை முழுமையாக நாம் படிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அறிவையும் அடிப்படை உண்மைகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சுருக்கமான உபதேசத்தில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் கூற விரும்புகின்றேன். வயுஸப்பிஹு ar-ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி. இடி என்றால் நாம் என்ன புரிந்து வைத்திருக்கின்றோம், என்ன அறிந்து வைத்திருக்கின்றோம்? அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் கூறுகின்றான், இந்த இடி கூட படைத்தவனின் புகழை கொண்டு அவனை துதி செய்கின்றது. ஒரு விடயம். வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி, வானவர்கள் என்ற ஒரு படைப்பு நாம் நம்புகின்றோம், அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வானவர்கள் கூட அல்லாஹ்வின் அச்சத்தால் அவர்களும் அல்லாஹ்வை புகழுகின்றார்கள். வயுர்சிலு ஸவாயிக், மின்னல்களை அல்லாஹ் அனுப்புகின்றான், இடிகளை அனுப்புகின்றான். ஃபயுஸீபு பிஹா மன் யஷா, இடியின் மூலம் அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு துன்பம் ஏற்படுகின்றது. வஹும் யுஜாதிலூன ஃபில்லாஹ், அவர்களோ அல்லாஹ்வுடைய விடயத்தில் தர்க்கிக்கின்றார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று மனித சமூகத்தில் மிகப்பெரிய கேள்வி. பல்வேறு துறையில் உள்ளவர்களும் சர்ச்சை, வாத பிரதிவாதங்கள் நடக்கின்றன. படைத்த ஒருவன் இருக்கின்றானா இல்லையா என்பதில் சர்ச்சை நடக்கின்றது. அல்லாஹ் என்பவனை மறுப்பதென்பது தொடராக பல்வேறு மட்டங்களிலும் நடந்து வருகின்றது. இப்போது நடைமுறை உண்மையை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இடி மூலம் யாரை அழிக்க விரும்புகின்றோமோ அவர்களுக்கு அந்த இடி விழுகின்றது. அதே நேரம் மனித சமூகம் இவ்வாறான ஒட்டுமொத்த ஒழுங்குகளையும் ஏற்படுத்திய அந்த அல்லாஹ்வை மறுக்கின்ற அதே நேரம் அது தானாகவே நடக்கின்றது. இயற்கை என்றால் அதன் கருத்து அதுதான், தானாகவே நிகழுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் உலக வாழ்விலே ஒரு விடயம் தானாக நடந்தது என்றால் நம்ப மறுப்பார்கள். இங்கே ஒரு பொட்டலிலே நீர் காணப்படுகின்றது. இதே பொட்டல் என்ற இந்த நீரை அடைத்து வைத்திருக்கக்கூடிய பாத்திரம் இந்த இடத்திலிருந்து ஒரு 2 அடி அசைந்தது என்றால் விஞ்ஞானம் ஏற்காது, மனித உலகம் ஏற்காது. தானாக அசைவதற்கு அதற்கு உயிர் கிடையாது என்று மறுத்து விடுவார்கள். அதே நேரம் இயற்கை அனர்த்தம் என கூறுகின்ற மனிதன் இலட்சியத்தை மறந்து பயணிக்கின்ற போது
இதுவல்ல வாழ்க்கை, இங்கே சோதிப்பதற்கு நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள். வானலாவ கட்டி எழுப்புகின்ற கட்டிடங்கள், பறக்கின்ற விமானம் உட்பட இது போன்றவை எவற்றைத்தான் உருவாக்கினாலும் அல்லாஹ் நினைத்தால் ஒரு வினாடியிலே மறுபக்கம் புரட்டிவிட முடியும் என்பதை உணர்த்துகின்ற செயல்களை இயற்கை அனர்த்தம் என்று கூறுகின்றார்கள். தானாக ஒரு இவ்வாறான ஒரு நீர் பாத்திரம், ஒரு பாட்டில் சில அடி நகர முடியாது என்றால் இவ்வளவு பெரிய உறுதியான கட்டிடங்களையும் இயற்கை அமைப்புகளையும் எப்படி அது தானாக புரண்டுவிட முடியும்? இதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய அறியாமை. எனவே இந்த ஒரே ஒரு உதாரணம் 13வது அத்தியாயத்தின் 13வது வசனம், மனிதன் சிந்திக்க தெரிந்த மனிதன் இயற்கை என்று அறிவீனமான ஒன்றை சொல்லுவதற்கு பதிலாக அனைத்து சக்திகளையும் கொண்ட ஒரு படைப்பாளன் இருக்கின்றான் என்பதை நம்ப வேண்டும். சாதாரண ஒரு விடயம் கூட தானாக நடக்க முடியாது என மறுக்கின்ற மனிதன் இவ்வளவு உறுதியாக அவன் உருவாக்கிய அத்தனை அமைப்புகளையும் அது இயற்கை அனர்த்தம் என்ற பெயரிலே எப்படி தானாக அது குலைக்கப்பட முடியும்? இதனைத்தான் அற்ப அறிவு கொண்ட அல்லாஹ் அவனது முழுமையான அறிவை கொண்டு எங்களுக்கு வழிகாட்டுகின்றான். நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். எனவே மனிதனை அழிக்கின்ற இயற்கை அனர்த்தம் என இவர்கள் கூறுகின்ற விடயம் படைத்தவனால் மனித இனத்திற்கு ஏற்படுத்தப்படுகின்ற அழிவுகள். இதனை மனிதன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் விடயம். அதே நேரத்தில் மனிதன் என்ற சிந்திக்க தெரிந்த மிக உயர்வான படைப்பு, இந்த படைப்போடு ஒப்பிடுகின்ற போது இடி உட்பட உயிரற்றவை என்று நாம் கூறுகின்றோமே, மரம் மட்டைகளுக்கு உயிர் இருக்கின்றது. இது போன்ற உயிரற்ற எத்தனையோ படைப்புகளும் இருக்கின்றன. பொதுவாக அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ்வை புகழுகின்றது என்ற அடுத்த விடயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஐயறிவு ஆறறிவு என மனிதர்கள் பிரிக்கின்ற இந்த படைப்பினம், மனிதனுக்கு 6 அறிவு இருக்கின்றது என்றால் இடி என்ற எமது பார்வையில் உயிரற்ற ஒரு விடயம், அது கூட படைத்தவனை புகழுகின்றது என்றால் மனிதர்களாகிய எமக்கு எத்தனையோ நலவுகளை தந்த அந்த படைத்த அல்லாஹ்வை நாம் மறுப்பதா, அல்லது அவனிடமிருந்து வந்த இந்த எந்த குறைபாடுமற்ற குர்ஆன் சுன்னா என்பதை உண்மைப்படுத்தி எம்மை விட அறிவு நிறைந்த அந்த அல்லாஹ் தந்த அறிவை கொண்டு சிந்தித்து அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துவதா? ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க கடமைப்பட்ட விடயம். இடி என்பது அல்லாஹ்வை புகழுகின்றது. அதே போன்று மனிதர்களை போன்று மற்றொரு படைப்பு வானவர்கள் அல்லாஹ்வை பயந்து அவர்களும் அல்லாஹ்வை துதி செய்கிறார்கள். அதன் பிறகு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அது இன்றைய எமது நிலைக்கு மிக பொருத்தமானதாகும். இது ஒரு உதாரணம் மட்டுமே ஆகும். அல்லாஹ் மனிதன் உட்பட உயிர்களை, இடி விழுந்து ஒரு சிலருக்கு மரணம் ஏற்படுகின்றது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது மிகச் சிறிய ஒரு தண்டனை. இதனை விட பெரிய தண்டனைகளை தான் வேறு ஒரு இடத்திலே அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான். பூமியை பிளக்கச் செய்வது, முன்னைய சமூகங்களுக்கு கல்லினால் மலைகள் பெய்யச் செய்து அவர்களை அழித்தது. ஒரு மனிதன் மற்றொரு மனிதருக்கு எதிராக போராடுகின்ற காட்சிகள் இன்று உலகிலே நிறையவே பார்க்கின்றோம். இவை அனைத்தும் மனிதன் தனது நோக்கத்தை மறந்து
உலகில் தான் உருவாக்குவதுதான் வாழ்க்கை என ஏமாந்து வாழுகின்றவர்களை தங்களது நிரந்தர வெற்றி பயணத்தின்பால் திருப்புவதற்கான அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் மனிதர்களுக்கு எந்த பிரயோஜனமுமற்ற, அறிவுக்கு முரணான, தனக்கே முரண்படுகின்ற இது போன்ற தண்டனைகளை வெறுமனே இயற்கை அனர்த்தம் என கூறி மனித இனம் கடந்து விடுகின்றது. அப்படி என்றால் இதிலே நாம் செய்ய வேண்டிய சரியான விடயம் என்ன? இது பற்றி இரண்டாவது குத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றேன். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. அல்லாஹ்வுடைய மனிதனுக்கான இந்த தண்டனை எப்போது ஏற்படுகின்றது? ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்ட மனிதன் இந்த உலகிலே தன்னுடைய முழு சக்தியையும் செலவு செய்து படைத்தவனை மறந்து உலக வாழ்க்கை மேம்படுவதற்காக மனித இனம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியே இன்பங்களோடு வாழ்ந்து என்றாவது ஒரு நாள் மனிதன் மரணிக்கின்றானா இல்லையா? உலகில் உள்ள அத்தனை இன்பங்களையும் அடைந்துவிட்ட முதல் மனிதர் என்று ஒருவரை தேர்வு செய்யுங்கள். அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், இது அல்லாத மனிதன் விரும்புகின்ற சொத்து சுகங்கள் எதுவாகவும் இருக்கலாம். முதல் நிலை அடைந்த மனிதன் கூட மரணித்து விடுகின்றான். எனவே இப்போது கேள்வி என்னவென்றால், ஒரு சிறப்பான வாழ்வை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற மனிதன் எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தாலும் மரணம் என்பதை எவரும் மறுக்க முடியாது. இவ்வளவு சிரமப்பட்டு வெறும் அற்ப காலம் ஒரு சில இன்பங்களோடு வாழுவதுதான் ஒரு மனிதன் அடைகின்ற மிகப்பெரிய வெற்றியா? நிச்சயமாக கிடையாது. இந்த உலகம் என்பது மனிதர்களில் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் சோதித்தறிவதற்காக இது தரப்பட்டுள்ளது. ஒரு நோக்கத்திலே மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். படைப்புகளிலேயே மிகச்சிறந்த படைப்பாக மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். மனிதனுடைய சிந்தனையிலே இந்த உலகில் படைத்தவனுக்கும் நன்றி செலுத்தி படைப்பினங்கள் மீதும் கருணை காட்டி ஒட்டுமொத்தத்தில் படைத்தவனின் திருப்தியை அடைவதுதான் உலக வாழ்வின் இலட்சியம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு படைத்தவனின் திருப்தியை அடைந்த நிலையிலே மரணித்து விட்டால் நாம் எதிர்பார்க்கின்ற இன்பங்கள், எமது கற்பனைகளால் கூட அதனை சிந்தித்து பார்க்க முடியாத உயர் இன்பங்கள் நிலையாகவே கிடைக்கும். இதனைத்தான் மனிதன் உணர வேண்டும். இப்போது சுருக்கமாக படைத்தவனை மறந்து உலக இன்பங்கள் தான் வாழ்வு என மிக பெரும்பாலான மக்கள் வாழ்வதை நாம் அறிகின்றோம். எங்களை கூட அந்த திசையில் தான் அழைக்கின்றார்கள். இப்போது கருணை மிக்க அல்லாஹ் இவ்வாறான சில அழிவுகளை ஏற்படுத்துகின்றான். மீதம் இருக்கின்றவர்களுக்கு ஒரு பாடமாக வாழ்வின் இலட்சியம் என்பதை சிந்தித்து வாழ்வின் இலட்சியத்தில் வெற்றி பெறுகின்ற வாழ்க்கையின்பால் திரும்புவதற்குத்தான் இது போன்ற விடயங்களை அல்லாஹ் செய்கின்றான். இரண்டாவது விடயம், ஒன்று மனித இனம் மிருகங்களை போன்று திண்டு தன்னுடைய ஆசைகளை உலகிலே நிறைவேற்றுவது மட்டும்தான் என்று வாழுகின்ற நிலையிலே மனித இலட்சியத்தின்பால் திரும்புவதற்கு இது போன்ற தண்டனைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இரண்டாவது, இத்தகைய தண்டனைகளில் இருந்து எமது இலட்சியத்தின்பால் திரும்ப வேண்டிய மனிதர்கள்
படைத்தவனின் திருப்திக்காக அவர்கள் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற போது மரணம் என்ற தவிர்க்க முடியாத ஒரு வாசல், அதிலே நாம் ஒவ்வொருவரும் நுழைவோம். அதன் பிறகு நாமே ஆச்சரியப்படுகின்ற நிரந்தரமான உயர் வெற்றியை நாம் அடைய முடியும். எனவே இது போன்ற அழிவுகள் இது இயற்கையாக நடப்பது கிடையாது. மிக உயர்வாக படைக்கப்பட்ட மனித சமூகத்தை அவர்களது இலட்சியத்தை மறந்து வாழுகின்ற நிலையில் படைத்தவனை திருப்திப்படுத்துகின்ற அந்த இலட்சியத்தின்பால் திருப்புவதுதான் அல்லாஹ்வின் நோக்கம். இதிலே படைத்தவனை திருப்திப்படுத்துகின்ற அவனது நல்லடியார்கள் உட்பட நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றில்லாமல் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். நல்ல மனிதர்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்ற நற்செயல்களில் ஒன்று பிற உயிர்கள் மீது நாம் அன்பு செலுத்துவது, சிரமங்களிலே உதவி செய்வது. அல்லாஹ்வுடைய இந்த அழகிய இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களிலே ஒன்று. படைத்தவனை துதி செய்து அவனை புகழுவது மட்டும் இஸ்லாம் கிடையாது. ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்வதென்றால், ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று கூட்டி விசாரிக்கின்ற நாள். அந்த நாளிலே அல்லாஹ் ஒரு அடியானை நோக்கி, உன்னிடம் உணவு கேட்டேன், நீ எனக்கு உணவு தரவில்லையே என்று அல்லாஹ் குற்றம் சுமத்துவான். உடனே இந்த அடியான் ஆச்சரியப்படுவான். ஏனென்றால் அல்லாஹ் நான் வந்திருக்கின்றேன், எனக்கு உணவு தருவாயாக என்று மனிதரிடம் கேட்டால், எம்மிலே எவ்வளவு கெட்ட மனிதனும் அல்லாஹ்வுக்கு உணவு கொடுக்க மறுக்க மாட்டான். எனவே இந்த அடியான் ஆச்சரியத்தோடு, நீ எப்போது என்னிடம் உணவு கேட்டாய் யா அல்லாஹ் என்று திருப்பி கேள்வி கேட்பான். என்னுடைய ஒரு அடியான் பசியோடு உன்னிடம் வந்து உணவு கேட்டான், அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் எனக்கு உணவு கொடுத்ததாக இருக்கும். அவனுக்கு மறுத்த நீ எனக்கு உணவு தரவில்லை என்ற குற்றத்திற்குள்ளாகின்றாய் என்ற அளவிற்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். எனவே மனித இனத்தின் இலட்சியம் என்ன என்பதை புரிய வேண்டும். இயற்கை அனர்த்தம் என்ற பெயரிலே அறிவீனத்திலே செலுத்தப்படுகின்ற நாம் மனித இனத்திற்கு ஏற்படுகின்ற அழிவுகள் அல்லாஹ்வுடைய தண்டனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எமது இலட்சியத்தின்பால் திருப்புவதற்கு, மீண்டும் ஒருமுறை சிந்திப்பதற்கு இவ்வாறு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகிலுள்ள இந்த தண்டனைகளிலே நல்லவர்கள் மட்டும் பாதுகாக்கப்படுவார்களா என்றால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டி இருக்கின்றது. நல்ல ஒரு மனிதன் இது போன்ற தண்டனைகள் சிக்கினால் கூட அது அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் மரணிக்கத்தான் போகின்றோம். இவ்வாறு நல்ல மனிதனுக்கு உலகில் ஏற்படுகின்ற துன்பங்கள் மரணத்தின் பின்னர் உயர் கூலிகளை பெற்று தருவதற்கு காரணமாக அமையும். எனவே இந்த அடிப்படைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உலகிலே நாம் வாழும் வரைக்கும் உயிருள்ள எந்த ஒரு படைப்பிற்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் சிரமங்களிலே அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். எம்மால் முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் குறிப்பாக இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் மனிதனிடம் எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய அம்சம் இணை வைத்தல் என்பது அல்லாஹுக்கு அறவே வெறுக்கத்தக்க செயல். அதே போன்று அல்லாஹ்வை மறுக்கின்ற குஃப்ரான விடயங்கள், அல்லாஹ்வின் நிரந்தர நரகை பெற்றுத் தருகின்ற நரகிற்குரிய செயல்களை முற்றாக நாம் தவிர்த்து நடக்க வேண்டும். ஏனைய மனிதர்களுக்கு இந்த உண்மைகளை நாம் எடுத்து கூற வேண்டும். எம்மையும் எமது குடும்பத்தினரையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நிரந்தர நரகிற்கு செல்வதிலிருந்து நாம் பாதுகாப்பதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும்.
எனவே ஒட்டுமொத்தத்தில் மனிதன் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றான். உலக இன்பங்களிலே மயங்கி இருக்கின்ற மனிதர்களை படைத்தவனின் திருப்தியின்பால் நாமும் திரும்பி ஏனையவர்களை திருப்புவதிலே நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும். இதன் கருத்து உலகிலே நாம் உழைக்கக்கூடாது, படிக்கக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது. முதல் நோக்கமாக மனித இலட்சியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது எமது நலவுக்காக நாம் செய்கின்ற செயல்கள். எனவே ஒட்டுமொத்தத்தில் படைத்தவனின் திருப்தியை அடைவது எமது நோக்கம் என்பதை புரிந்து அவ்வப்போது ஏற்படுகின்ற இந்த அழிவுகள் இது படைத்தவனின் தண்டனை என்பதை நாமும் உணர்ந்து பிறர்களுக்கும் உணர்த்தி அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதை முதன்மையாக கொண்டு செயல்படுகின்ற வெற்றி பாதையிலே ஏனையவர்களை அழைக்க வேண்டும். அதற்கு தடையில்லாமல் உலக ஆகுமான வழிகளில் சொத்து உழைப்பது என்பதும் இவ்வாறு அல்லாஹ்வுடைய ஒரு நல்ல அடியானாக இருந்து நாம் உழைத்தால் அது மிகச் சிறந்ததாகும். உழைத்த உழைப்பிலே எமக்கும் செலவிட வேண்டும், மனைவி மக்களுக்கு செலவிட வேண்டும், தேவை உடையவர்களுக்கும் நாம் செலவு செய்ய வேண்டும். இப்படி ஒரு அழகான அறிவுபூர்வமான சிறப்பான வாழ்க்கை வழிகாட்டல் தான் இஸ்லாமாகும். எனவே இன்று ஏற்பட்டுள்ள இந்த இடர்நிலை எங்களுடைய வெற்றியின்பால் எங்களை திருப்புவதற்கான ஒரு எச்சரிக்கை. நாம் நேர்வழியில் இருந்தால் இவற்றை அல்லாஹ்வின் சோதனை என நினைத்து உயர் கூலிகள் கிடைக்கும் என்பதை கொண்டு நாம் ஆறுதல் அடையலாம். அல்லாஹ்வை மறந்து வாழுகின்றவர்கள் அல்லாஹ்வின்பால் திரும்புவதற்கான ஒரு எச்சரிக்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகிலே மயங்கி எமது இலட்சியத்தில் தோல்வி அடைந்து விடாமல் இந்த அழிவு கூட படைத்தவனின் ஒரு அருளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒட்டுமொத்தத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்ற குர்ஆன் சுன்னாவுடைய வாழ்க்கையிலே நாம் அப்படித்தான் வாழுவோம் என்பதை முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகுமான வழியிலே உழைத்து நாம் மனித இன உட்பட உயிரினங்களுக்கு செலவு செய்வோம் என்றால் அதுவும் இஸ்லாத்திலே மிகச் சிறந்த ஒரு பகுதி. அதனையும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் என்பதை புரிந்து உலகிலே ஒரு சிறந்த வாழ்க்கையுடன் நாம் மரணிக்கின்ற போது படைத்தவனின் உயர் திருப்தியை அடைந்த முஸ்லிம்களாக நாம் மரணிக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அக்கூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.